மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிறகு கடலூர் மாவட்டத்தில் தற்போதுதான் மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மழை காரணமாக இதுவரை கடலூர் மாவட்டத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நீங்க பாத்துக்கலாம், நான் தற்போது நிற்கும் இடம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் எதிரே நின்று கொண்டிருக்கிறேன். இயல்பு வாழ்க்கை திரும்பியது போல இருக்கும். ஆனால் இது முற்றிலும் உண்மையல்ல. கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக வரதராஜன்பேட்டை, அந்தராட்சிப்பேட்டை, கும்மிடிமுல்லை, எல்லைக்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்னும் மின்சாரம் வரவில்லை. அவர்கள் கடந்த 8 நாட்களாக இருளில்தான் மூழ்கிறார்கள். ஆனால் கடலூர் மாவட்டத்திற்கு 8 மாவட்டத்திலிருந்து வந்துள்ள மின் ஊழியர்கள் கடந்த 8 நாட்களில் பாதிக்கப்பட்ட இடங்களில் கண்டறிந்து கிட்டத்தட்ட 1000 கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டுவிட்டது. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினமும் தொடர்ந்து மழை பெய்தது. இன்று காலைதான் மழை சற்று லேசாக தணிந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது சாலைகளில் மக்கள் நடக்க தொடங்குகிறார்கள். ஆனால் பல்வேறு கிராமங்களில் இன்னும் முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. அது மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது 60 இடங்களில் முகாம்கள் செயல்படுகிறது. அந்த முகாம்களில் கிட்டத்தட்ட 80,000 பேர் தங்க வைக்கப்பட்டு 80,000 உணவுப் பொட்டங்கள் நேற்று இரவு கொடுக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் மூலமாக தொடர்ந்து அந்த பகுதியில் முகாம்கள் தொடர்ந்து செயல்படும். அங்கன்வாடி, பள்ளிக்கூடம், திருமண மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சிறப்பு முகாம் செயல்படுகிறது. அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு என்பது 3 வேளைக்கும் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்காக ரொட்டி, பால், அதுவும் நேற்று இரவு மாலை முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட நிர்வாகம் மூலம். மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து இங்கே அமைச்சர்கள் முகாமிட்டு குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜெயபால், உதயகுமார், சம்பத், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 அமைச்சர்களும் கடலூர் மாவட்டத்திலே 6 இடங்களாக தனித்தனியாக பிரிந்து பல்வேறு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நிவாரணப் பணி மேற்கொண்டு வந்தாலும் இன்னும் முழுமை பெறவில்லை. முழுமை பெறுவதற்காக அனைத்து முயற்சிகளும் தற்போது மாவட்ட நிர்வாகம் மூலம், அரசு மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது. பல கிராமங்களில் இன்னும் தண்ணீர் வடியாத காரணத்தால் தான் மின்சாரம் கொடுக்கப்பட முடியவில்லை. விரைவில் அதற்கும் நாங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்கிறோம் சொல்லிட்டு மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் 49 மீனவ கிராமத்தில் சேர்ந்த மீனவர்கள் யாரும் இன்றும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. மாவட்டத்தில் லேசாக இயல்பு நிலை திரும்பி வந்த நிலை இருந்தபோதிலும் பல கிராமங்களில் இன்னும் இருளில் மூழ்கிறது. குறிப்பாக நெய்வேலியில் சுரங்கப் பணி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் அங்கு நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இயந்திரங்கள் மண்ணில் சிக்கியதாலும் அந்த ஈரங்களை எடுக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் அங்கிருந்து தண்ணீர் வெளியேற்ற பணிகளும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 8வது நாளாக இன்று 2300 மெகாவாட் மின் உற்பத்தி என்பது தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஏற்கனவே 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் 7 பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் நீர்நிலையில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள். சுவர் இடிந்து, அதாவது ஈரமான சுவர் குடிசை வீட்டில் இருப்பதற்கு சுவர் இடிந்து உயிரிழப்பு என்பது நேற்று முன்தினம் மட்டும் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 39 பேர் உயிரிழந்தார்கள். தற்போது உயிரிழப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் அனைவரும் மழை காலத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதற்காக ஏற்பாடு செய்கிறோம் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. ஆனால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டிருந்தால் மாவட்டத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது.